பினாங்கு மாநில முன்னாள் 2வது துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது நமது ஜனநாயக அமைப்புகளின் முன்னுரிமை மற்றும் நெறிமுறையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ அவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்களின் வாயை அடைப்பதற்காக அவர்கள் வேண்டுமென்றே குறிவைக்கப்படுவதையே இது காட்டுகிறது. பொருளாதார நிச்சயம் இன்மை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வாழ்க்கை செலவின உயர்வு என மலேசியாவுக்கு 1000 பிரச்சனைகள் உள்ளன. இந்த நிலையில் அரசை விமர்சிப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அரசியல் வசதிக்கேற்றாற் போல நீதி செங்கோலாக மாறிவிடும் என சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். ராமசாமி மீதான புகார்கள் புதியவை அல்ல, பல ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருபவைதான். ஆனால் பாராபட்சம், அரசு நிர்வாகத்திறன், நிறுவன சீர்திருத்தங்கள் தொடர்பில் பிரதமரை ராமசாமி வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கிய பிறகே அவசர கோலத்தில் அவர் மீது வழக்குகள் பாய்ந்துள்ளன. இது அரசியல் பழிவாங்கலே என்ற நியாயமான சந்தேகத்தை எழுப்புகிறது. இது வெறும் ராமசாமியை பற்றியதல்ல, மாறாக அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் அரசு நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அவசியத்தை பற்றியதாகும். மலேசியா உண்மையிலேயே முன்னேற்றகரமான, அனைவரையும் அரவணைத்து செல்லும் நாடாக உருமாற விரும்பினால் பழைய அடக்குமுறைகள் வழிகாட்டிய அரசியல் பழிவாங்கல் நாடகங்களை நாம் அனுமதிக்க முடியாது. இல்லையென்றால் மடானி மந்திரம் வெறும் ஓசையாகி போகும் என சார்ல்ஸ் சந்தியாகோ நினைவுறுத்தினார். பினாங்கு அர்ப்பணி வாரியத்தின் தலைவராக இருந்தபோது சுமார் 8 லட்சம் ரிங்கெட் நிதியை நம்பிக்கை மோசடி செய்ததாக ராமசாமி மீது இன்று 17 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அனைத்தையும் மறுத்து அவர் விசாரணை கோரியுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது. பேரா சுங்கைசிப்பூட்டில் வீடு ஏலத்திற்கு விடப்படவிருந்த குடும்பம் வங்கியின் முன் இன்று மறியல் நடத்தியதால் வேறு வழியின்றி எம்பெங் வங்கி அம்முடிவில் இருந்து பின்வாங்கியது. அக்குடும்பமும் PSM எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியினரும் சுமார் 10 நிமிடங்களுக்கு அங்கு அமைதி மறியல் நடத்தினர். இதையடுத்து அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த வங்கி நிர்வாகம் சுமூகமான தீர்வுக்கு பரிந்துரைத்தது. 49 வயது குடும்ப தலைவரான டி கோமகன் 2023 நாட்டப்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கான செலவுகள் எகிரிய அதே வேளை இதற்கு முன் அவர் பார்த்து வந்த லாரி ஓட்டுநர் வேலையும் போய்விட்டது. இந்நிலையில் அவரின் 46 வயது மனைவி பி ராணி மட்டுமே குடும்பத்தை சமாளிக்கிறார். 1400 ரிங்கெட் சம்பளத்தில் தொழிற்சாலையில் அவர் வேலை செய்கிறார். வீட்டு கடனுக்கான மாத தவணை பணமே 908 ரிங்கெட் ஆகும். ஆனால் கோமகனின் மாதாந்திர சிகிச்சை செலவும் 900 ரிங்கெட்டை எட்டுகிறது. பள்ளி செல்லும் பிள்ளைகள் 3. இதனால் வீட்டு மாத தவணை பணத்தை கடந்த அக்டோபரில் இருந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை. இதையடுத்து வீடு ஏலத்தில் விடப்படும் அளவுக்கு சென்றுவிட்டது. எனினும் இன்றைய பேச்சுவார்த்தையின் பலனாக MRTA முறையின் கீழ் மாத தவணை பணம் மறுசீரமைக்கப்படுவதற்கு இணக்கம் காணப்பட்டது. கடந்த மே 10ஆம் தேதி சைலிங் பார்க் மல்டிபர்பஸ் மண்டபத்தில் தற்கொலையை தடுக்கும் திட்டங்களை இலவசமாக அமல்படுத்தி மக்களுக்கு உதவி வரும் மலேசிய சிநேகம் அமைப்பின் 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் நிதி திரட்டும் நிகழ்வும் அண்மையில் பினாங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழலுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்துஸ்ரீ சுந்தரராஜ சோமு கலந்து கொண்டு சிறப்பித்தார். மலேசிய சிநேகம் அமைப்பு தற்கொலையை தடுக்கும் திட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் மனநல சேவைகள் மற்றும் வெளி நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் திரட்டப்பட்ட இந்நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் 1 லட்சம் ரிங்கெட் நிதி திரட்டுவது நோக்கமாக இருந்த நிலையில் வந்திருந்தோரின் பேராதரவோடு எதிர்பார்த்ததை விட அதிகமான நிதி திரண்டதாக அதன் இயக்குனர் டாக்டர் புளோரன்ஸ் சின்னையா தெரிவித்தார். இவ்வேளையில் தங்களின் அர்ப்பணிப்புள்ள தன்னார்வலர்கள் குழுவிற்கும் நன்கொடையாளர்கள் மற்றும் பங்களிப்பாளர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர். தற்கொலைகளை தடுத்து மக்களின் மனநலத்தை பாதுகாத்து வரும் சிநேகம் அமைப்பு திரட்டப்படும் இந்த நிதியின் மூலம் தனது தொலைபேசி உதவி சேவையின் நேரத்தை கூட்டுவது, முறையாக பயிற்சி அளித்து தொண்டூழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த உள்ளனர். நாட்டில் பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 11.5 விழுக்காடு சரிவு கண்டுள்ளது. 1,05,613 இருந்து 93,500 அது குறைந்திருப்பதானது இதுவரை முதல் காலாண்டில் மலேசியா பதிவு செய்த ஆக குறைந்த எண்ணிக்கையாகும்.
பிறப்பு விகிதம் ஒவ்வொரு 100 பெண் குழந்தைகளுக்கும் 106 ஆண்டு குழந்தைகள் என பதிவாகியுள்ளதாக தேசிய புள்ளி விவரத்துறை கூறியது. பிறப்பு விகிதம் ஆக அதிகமாக 19.5 விழுக்காடாக ஸ்லாங்கூரிலும், ஆக குறைவாக 0.3 விழுக்காடாக லவ்வான் கூட்டரசு பிரதேசத்திலும் பதிவாகியது. இனவாரியாக பார்த்தால் 68.8 விழுக்காடு பிறப்பு விகிதம் மலாய்க்காரர்களை உட்படுத்தியதாகும். மற்ற பூமி புத்ராக்கள் 12.6 விழுக்காடாக உள்ள நிலையில் சீனர்கள் வெறும் 8.6 விழுக்காடாகவும் இந்தியர்கள் 3.8 விழுக்காடாகவும் உள்ளனர். கடந்த ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. சீனர்கள் 1 விழுக்காடும் இந்தியர்கள் 0.4 விழுக்காடும் சரிவை பதிவு செய்துள்ளனர். இதே காலகட்டத்தில் இறப்பு விகிதம் 2.0 விழுக்காடு குறைந்து 48,130 பதிவாகியது. 71.6 விழுக்காட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிகம் இறந்துள்ளனர். இன ரீதியாக பார்த்தால் சீனர்களின் இறப்பு விகிதம் 26.8 விழுக்காடாகவும் இந்தியர்களின் இறப்பு விகிதம் 8.4 விழுக்காடாகவும் உள்ளது. இவ்வேளையில் மலேசிய மொத்த மக்கள் தொகை 0.9 விழுக்காடு அதிகரித்து 34.2 மில்லியன் பேராக உள்ளது. அவர்களில் 90.1 விழுக்காட்டினர் மலேசிய குடியுரிமை பெற்றவர்கள், 9.9 விழுக்காட்டினர் குடியுரிமை இல்லாதவர்கள் ஆவர். வரும் மே 18ஆம் தேதியன்று சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு மலேசிய அருங்காட்சியகத்துறையின் ஜபாத்தான் மியூசியம் மலேசியா கீழ் உள்ள 19 அருங்காட்சியகங்களும் பொதுமக்களுக்காக இலவசமாக திறந்திருக்கும் என்று தேசிய ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் தெரிவித்தார். இவற்றில் மலேசியாவில் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்களான தேசிய அருங்காட்சியகம், சிப்பாங்கில் அமைந்திருக்கும் தேசிய ஆட்டோமொபைல் அருங்காட்சியகம், கடா பூஜாங் பள்ளத்தாக்கு தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் மலாக்காவில் இருக்கும் தேசிய கட்டிடக்கலை அருங்காட்சியகம் ஆகியவையும் அடங்கும். மேலும் பொதுமக்கள் மலேசியாவின் வரலாறு, கலாச்சார பன்முகத்தன்மையை அறிந்து கொள்ளவும் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தவும் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏரன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள மலேசிய அருங்காட்சியகத்துறையின் அருங்காட்சியகங்களை பார்வையிட்டு நமது பாரம்பரியத்தை ஒன்றாக கொண்டாடுவோம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இந்தியா நொய்டாவில் வீட்டில் உள்ள பழைய கழிப்பறை இருக்கை வெடித்து இளைஞர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கழிவறையை பயன்படுத்திய பிறகு தண்ணீரை ஃப்ளஷ் செய்த போது அதன் இருக்கை திடீரென வெடித்தது. இதனால் அவ்விளைஞரின் உடலில் 35 விழுக்காடு தீக்காயங்கள் ஏற்பட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் போது மகன் கைபேசியோ அல்லது வேறு எந்த மின்னணு சாதனத்தையோ பயன்படுத்தவில்லை என அவரின் தந்தை கூறினார். மீன் கோளாறும் நடக்கவில்லை, குளிரூட்டிகளும் பிற மின்னியல் உபகரணங்களும் நன்றாகவே இயங்கின என்றார் அவர். இந்நிலையில் மீத்தேன் வாயு குவிப்பே வெடிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என குடியிருப்பாளர் ஒருவர் கூறினார். அதாவது பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாத கழிப்பறை குழாய்களில் மீத்தேன் வாயு குவியக்கூடும். காற்று போதுமானதாக இல்லாத போது அழுத்தம் காரணமாக வெடிப்பு நிகழக்கூடும் என அவர் கூறினார். ஆனால் அக்கூற்றை நொய்டா மாவட்ட அதிகாரி மறுத்தார். அங்கு குழாய் அமைப்புகள் அனைத்தும் சுத்தமாகவும் நல்ல முறையிலும் இயங்கி வருகின்றன. சம்பந்தப்பட்ட வீட்டினுள் தான் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும் என அந்த அதிகாரி கூறிக்கொண்டார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.